அங்க ஆர்மி மெம்பர்னு சொன்னது ரியல் ஆர்மிய. சோ நீங்க பிடிஎஸ் ஆர்மிஸ் நினைச்சிட கூடாது. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு காம்படிஷன் நடத்திருக்காங்க. சோ அதுல நம்ம ஜேஹோப் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை வின் பண்ணிருக்காரு. இப்படி ஒரு காம்படிஷனை நம்ம ஜேஹோப் வின் பண்ணது சோ எல்லா ஆர்மி மெம்பருக்கும் பயங்கர ஹாப்பி. இத பார்த்த மத்த கொரியன் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா சோ பிடிஎஸ் மெம்பர் ஆர்மிக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த பெரிய அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேஹோப் மைக்க பிடிச்சு பேசியிருக்காரு. அப்பதான் அதை போட்டோ எடுத்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. சோ அப்ப அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இப்பதான் என் வாழ்க்கையில ரொம்ப மீனிங்ஃபுல்லான சில விஷயங்களை பண்றதா நினைக்கிறேன். நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். ஒரு சோல்ஜரா அதுவும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவருடைய நாட்டு பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. அவருடைய லைஃப் பத்தியும் பெருமையா பேசியிருக்காரு. சோ அடுத்து இன்னைக்கான 4th அப்டேட். சோ இந்த அப்டேட்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, என்னங்க இப்போதான் ஆர்மி எல்லாரும் 10வது ஆனிவர்சரி கொண்டாடின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 11வது அப்படின்னு பார்த்தா எஸ் ஆமாங்க, பிடிஎஸ் ஓட அடுத்த